இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான காட்டுவாசிகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களுக்காக இந்த உலகத்திலேயே மோசமான 5 காட்டுவாசிகள் லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல இருக்கிறவங்க பேர் தான் கொராவை ட்ரைப்ஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்குன்றது 1974 தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே இந்த உலகத்திலே இவங்க மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வேற யாருமே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கொராவை ட்ரைப்ஸ் யாருமே தரையில வாழவே மாட்டாங்க. அவங்க எல்லாருமே 100 அடி உயரத்துலதான் வீடு கட்டி வாழ்வாங்க. இந்த இனத்துல வாழ்ற மக்கள் வந்துட்டு நம்மள பார்த்தாங்க அப்படின்னா ஏதோ ஏலியனை பார்க்குற மாதிரியும் ஏதோ பேய பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க, வேற யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 4th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கஜ்ரினோ ட்ரைப்ஸ். ஹீரோ அப்படின்ற காடுகள்ல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ காட்டுல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல அம்பு குத்தி ஒரு ஆள் இறந்து கிடந்தாங்க. அவங்களை எடுத்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கஜ்ரினோ ட்ரைப்ஸ் அப்படின்ற காட்டுவாசியான வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இவங்க சாப்பாடு இல்லாத டைம்ல இல்ல போர் அடிக்கிற டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியா இருக்கிற இன்னொரு காட்டுவாசி இனத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஆம்பளை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு பொண்ணுங்க எல்லாத்தையும் கையோட கூட்டிட்டு வந்துருவாங்க. இதனாலேயே இனத்தொகை அது ரொம்ப அதிகமாகி ரீசெண்ட் டைம்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டும் அந்த மக்களும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அவங்களே அட்டாக் தான் பண்றாங்க. வெஸ்டர்ன் பிரேசில்ல இருக்கிறவங்க பேர் தான் ஃபெலிச்சரஸ் ட்ரைப்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாம்புகளை பிடிச்சி அவங்களோட அம்புல விஷத்தை தடவி எதிரிக்கு மேல எறிவாங்க. இப்படி அம்புல விஷத்தை தடவி எறியும் போது விஷம் வந்துட்டு அவங்க கையில பட்டு வாயில பட்டு உடம்புக்குள்ள போனதுனால அவங்க இனத்திலேயே பாதி பேர் இறந்துட்டாங்க. இந்த ஃபெலிச்சரஸ் ட்ரைப்ல வெறும் 30 பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ஈவருக்குமே இல்லாத மூளையும் நம்ம ஆர்மியில யூஸ் பண்ற AK-47 கன்னும் சேர்ந்தவங்க தான் முர்சி ட்ரைப்ஸ். இவங்க எப்பவுமே சண்டை போட ரெடியா இருப்பாங்க கையில கன்னோட. இவங்க இனத்துல ஒரு பையன் பெரிய பையன் ஆயிட்டான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வட்டம் ஒண்ணு போட்டு அதுக்குள்ள 2 சின்ன பசங்களை இறக்கி விட்டு கையில குச்சியை கொடுத்து கோட்டை விட்டு வெளியே வரணும்னா இன்னொருத்தனை கொன்னாதான் வெளியே வர முடியும். இன்னொருத்தனை கொண்டுட்டு வெளியே வந்தாதான் அந்த மக்கள் அந்த பையனை பெரிய பையனாவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணுக்கு 2 பையனை பிடிச்சிருந்தது அப்படின்னா இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியில்லை என்ன பண்ணுவோம், டாக்டர் கிட்ட போவோம்ல. ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த வழியை கோத்ரூ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக உயிரோட அவங்களை அப்படியே கொண்டு போய் வச்சு சமாதி கட்டிடுவாங்க. இவங்களே உயிரோட சமாதி கட்டுறாங்கன்னா நம்ம உள்ள போனா சும்மாவா விடுவாங்க? ரீசெண்டா ஒரு கிறிஸ்டியானிட்டி பிரீச் பண்ண போன ஒரு பாஸ்டர் கொடூரமா கொண்டவங்க பேரு தான் நார்த் சென்டினல் ட்ரைப்ஸ். சென்டினல் ட்ரைப்ஸ் எங்க வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தனி ஐலாண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க போறதுக்கு நம்ம இந்தியன்ஸ்க்கும் சரி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் சரி பர்மிஷனே கிடையாது. இவங்க இருக்கிற இடத்த சுத்தி 3 மைல் தூரத்துக்கு ஒரு ஈக்கக்கா கூட, நான் சும்மா சொல்லல, ஒரு ஈக்கக்கா கூட உள்ளவே போக முடியாது. ஏன்னா இவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் அவ்வளவு கெத்தா இருக்கும். சுனாமி வந்த டைம்ல இந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா கீழே ஒரு மூங்கில் குச்சி வச்சுட்டு ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க இன்னும் நெருப்பையே கண்டுபிடிக்கல. இவங்க சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வெறும் தேங்காய் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுல அம்மா 2 நாள் தேங்காய் சட்னி வச்சாலே நமக்கு எல்லாம் போர் அடிச்சுள்ள ஆளுக்கு முழுக்க வெறும் மீனும் தேங்காய் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம 60,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம்னு கேட்டா நம்ம கூகுள் எல்லாம் ரிசர்ச் பண்ண தேவையில்லை, டைரக்டா போய் இவங்களை பார்த்தாலே போதும். நீங்க வேணா நினைச்சு பாருங்களேன், அந்த மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா சமைக்க கத்துப்பாங்க, நிறைய பேரை பார்ப்பாங்க, போன் யூஸ் பண்ண கத்துவாங்க, யூடியூப் போவாங்க, மக்கு பையன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க அங்கேயே இருக்கலாம்ல. மக்கு ஃபேமிலி வீடியோ முடிஞ்சு மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும். நாளைக்கு இதே மாதிரி நல்ல வீடியோவில் மீட் பண்றேன். டாடா பை பை, டேக் கேர், வட்டா.